எடப்பாடியின் புதிய திட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி வந்து பொறுப்பேற்ற பின்பு அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வி அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்பட்டு கொண்டு, ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவிலே பொறுப்பேற்கவில்லை என்றால் இந்நேரம் கட்சி கலைத்து விட்டு இன்னொரு கட்சியுடன் கூட்டணி ஆகி போயிருக்கும். அதாவது கட்சியை கலைச்சிருப்பாங்க, இல்லைன்னா அடிமை கட்சியாக மாறி இருக்கும் அப்படின்னு. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் பொறுப்பிலே இருந்திருந்தால் சசிகலா குடும்பத்துடைய அடிமை கட்சியாக மாறி இருக்கும். ஓபிஎஸ் இருந்திருந்தால் எப்பொழுதோ பாஜக அடமானம் வைத்து விட்டு அவர் வெளியேறியிருப்பார் அப்படின்னு. ஆனால் இன்றளவுமே ஒரு கெத்தாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்குமே போராடி கொண்டிருப்பவர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு 2 முறை தொடர்பு கொண்டார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அந்த அழைப்பை எடுக்கல அப்படின்னு சொல்லியா. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மேதையாகத்தான் தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்து கொண்டு அந்த தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது புதிய திட்டத்தையும் கையில எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியானதுமே நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம், அப்படி கூட்டணி அமைத்தால் நாங்கள் வெளியேறிக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புலாம் கொடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்தில் 2 கூட்டணி கட்சிகள் கூட அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவுகளை வாபஸ் வாங்கியிருக்கிறார். அதன் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி அமைந்தால் அதிமுகவில் எம்எல்ஏக்கள் உட்பட பலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் பணி சூடுபிடிக்க ஆரம்பித்ததால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி எடப்பாடி தனது வீட்டில் விருந்து வைத்து வைக்கிறாராம். அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர் சொந்த வீட்டிலே விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்கே அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்துகளை பரிமாறி அந்த விருந்தையில் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிப்பதற்குரிய வேலைப்பாடுகளும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னு கூட. இந்த விருந்தில் செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள போவதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. அதிமுகவின் மீது அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்துகளை ஏற்பாடு செய்து அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.